எதிர்ப்பு குரல் காங்கிரஸ்ல இருந்து. தாவேகா ஆட்சி அமைக்கணும். எத்தனை தொண்டர்கள் உங்களுக்கு இருக்காங்க? வணக்கம். காங்கிரஸோட இந்த கூட்டணி தாவேகாவோட அமைஞ்சதுக்கப்புறம் காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அலிம் அல் புகாரி. அவர் முதல் எதிர்ப்பு குரல் காங்கிரஸ்ல இருந்து. அவருடைய பேட்டி நக்கீரனில் சமீபத்தில் நேற்று பார்க்க முடிச்சுது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். உண்மையாகவே முதுகெலும்பு உள்ள ஒரு மனிதன், இந்த கூட்டணியை எதிர்த்த ஒரு மனிதர். அவர் தெளிவாக சொல்கிறாரு, இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு. மிகவும் தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர். அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பொறுப்புலேயே அவர் கிடையாது. ஆனால் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். எலெக்ஷனுக்கு முன்னாலே இந்த கூட்டணி வச்சுருக்கலாம்ல, அது எதுக்கு இப்போது தோற்றதுக்கு அப்புறம் இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. முதல் கேள்வி. இதே கேள்வி தான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் யாருன்னு தெரியுமா? அவரு தான் தாவேகா கூட கூட்டணி வைக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்த ஒரு காங்கிரஸ், தமிழ்நாட்டு காங்கிரஸ் பிரமுகர். அவர்கிட்ட வேற ஒரு இன்டர்வியூவில், நேர்காணலில் ஒரு கேள்வி, இதே கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியலில் பங்கு பெறக்கூடிய கட்சியாக இருந்தால் தான் கட்சி வளரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நெறியாளர் திருப்பி கேட்ட கேள்வி என்னென்னா, அதுக்கு நீங்கள் கிரவுண்டில் வேலை செய்யணும்ல அப்படின்னு. மொத்தம் 75,000 வாக்குச்சாவடிகள். இதில் நீங்கள் எத்தனை பூத் ஏஜென்ட் வச்சுருக்கீங்க? அடிப்படையாக கேட்குறேன். எத்தனை தொண்டர்கள் உங்களுக்கு இருக்காங்க? நீங்கள் வேற ஒரு கூட்டணியில் போய் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், ஆட்சி அமைக்கணும். உண்மையாகவே சொல்கிறேன், தாவேகா ஆட்சி அமைக்கணும். இந்த கூட்டணி ஆட்சி அமையணும். வேறு ஏதோ 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிக்கோங்க, வேணால் நாங்களே அனுப்பிச்சுட்றோம். தலைவரும் ஒன்றும் சொல்லலை, என்னவோ பண்ணிக்கோங்க, ஆட்சி அமையட்டும் தான் சொல்கிறாரு. ஆட்சி அமையட்டும். அதுக்கப்புறம் உங்களோட செயல்பாடுகள் எப்படின்னு பார்ப்போம். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி எத்தனை நாள் நீடிக்குதுங்கிறது மக்கள் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இனி காட்சிகள் அரங்கேறும், காமெடியும் நிறைய அரங்கேறும். நன்றி.